எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஈவினிங்ல ஒரு டீ, காஃபி சாப்பிடும்போது ஒரு சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் தாங்க. 2 வகையான ஸ்நாக். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். வீட்ல இருக்க லீவ்ல இருக்க குழந்தைங்களுக்கு இதை நீங்க ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த மரவள்ளிக்கிழங்கு தோலை எடுத்துட்டு அது நம்ம கேரட்லாம் சீவி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க. மரவள்ளிக்கிழங்கு எடுக்கும்போது கொஞ்சம் நல்ல கிழங்கா பார்த்து, ரொம்ப வேர் கிழங்கு இல்லாத கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்தாச்சு. இப்போ இந்த கிழங்குல, இந்த சீவின கிழங்குல இருக்கிற அந்த மாவு மட்டும், அதாவது இந்த பால் இருக்கும் இல்லையா மரவள்ளிக்கிழங்கோட, அந்த பாலை வந்து பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த மாவு மாதிரி நம்ம துருவுனது இருக்கும்ல, அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வெள்ளை துணியில் நான் அந்த மாதிரி சேர்த்துட்டு அந்த பாலெல்லாம் நல்லா அப்படியே அமுத்தி எடுத்தோம் அப்படின்னா அது வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மிச்சம் இருக்க அந்த மரவள்ளிக்கிழங்கை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கும்போது அதில் உள்ள அந்த தண்ணி, அந்த பால்லாம் வெளியில் வர அளவுக்கான ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். ரொம்ப கஷ்டம் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம மிச்சம் இருக்கதை நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி செய்ய போகிறோம். இப்போ இந்த மாதிரி பாலெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் அதை வச்சு அந்த துணியிலேருந்து எடுத்து நம்ம அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை நல்லா கை வச்சு நல்லா அப்படி உதுத்து விட்டுக்கலாம். இப்போ உதுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம அடுத்த பொருட்கள் சேர்க்க போகிறோம். நம்ம அப்படியே பால் கூடவே நம்ம பண்ணக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து ஈரத்தன்மை இருக்கிறதுனால நம்ம வந்து செய்கிற ஸ்வீட் வந்து பண்ண முடியாது. இப்போ இதுலேருந்து 3/4 கப்பு நான் சர்க்கரை சேர்க்குறேன், 3/4 கப்பு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா 2 பிஞ்சளவுக்கு ஏலக்காய் பவுடர். சர்க்கரை வந்து உங்களுக்கு விருப்பம் போல தாங்க. ஒரு 1/2 கப்பு போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஸ்வீட்னஸை வந்து குறைச்சிக்கலாம், தப்பே கிடையாது. நல்லா வந்து எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி, நல்லா கலக்கிற மாதிரி கை வச்சு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வாழை இலை இந்த மாதிரி சைஸுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம மிக்ஸ் பண்ண இந்த கலவையை அதில் சேர்த்து நல்லா மடக்கி விட்டு, இதை வந்து இட்லி பாத்திரத்தில் தாங்க இன்றைக்கி நான் வச்சு வேக வைக்க போகிறேன். நீங்கள் வந்து இட்லி பாத்திரம் நீங்கள் எந்த மாதிரி பாத்திரம் வச்சுருந்தாலும் சரி, உங்கள் விருப்பம்தான். இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டிங்கன்னா போதும், வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி 5 நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்துச்சுன்னு. இப்போது நம்ம ஒன்று ஒன்றா பிரித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா கமன்னு வாசனை, ஆவி பறக்க பறக்க மரவள்ளிக்கிழங்கு வச்ச ஸ்வீட்டு ரெடி. இப்போ இதை நம்ம அப்படியே இலையில் அடுக்கி வச்சோம் அப்படின்னா அது எடுத்து அப்படியே பிச்சு பார்த்தோம் அப்படின்னா தேன் மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க. உங்களுக்கே தெரியும், இது மிஞ்சி போனால் ஒரு 2-3 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஸ்வீட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம ப்ரெட்டு வச்சு ஒரு காரமான ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பாலேருந்து மூடி ஏதாவது எடுத்துக்கோங்க. நமக்கு ரவுண்டாக வேணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. அதை ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போது அடுப்பில் ஒரு நல்லா இரும்பு கடாய் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சொல்கிறீங்களே நீங்கள் நினைக்கலாம், 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு நல்ல பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸான வெங்காயமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 பூண்டு எடுத்து தோல் எடுத்துட்டு தட்டிட்டு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு உங்களுக்கு சுவைக்கு ஏற்ப கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு பவுடர், அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பச்சை வாசம் போனோடனே இதெல்லாம் நல்லா ஒட்டி வர்றதுக்காண்டி ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா பொறுமையாக வேக வைக்க போகிறேன். அப்போ நல்லா இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முட்டை உடச்சி ஒரு கிண்ணத்தில் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள், ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். முட்டை நல்லா வேக வச்சு அதை வந்து கட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க.
இப்போது இந்த ப்ரெட் எடுத்து இந்த முட்டையில் ஒரு தடவை இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதை ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து அப்படியே மேலெல்லாம் தூவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பீஸ் எடுத்து முட்டையில் இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துகிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் அதை இன்னொரு அந்த பீசஸ் மேலே வச்சு 2 பீஸையும் நல்லா ஒட்டிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் அப்படியே நல்லா சேர்த்து இப்படி ரொட்டேட்டாக ஒரு கட்லெட் ஷேப்புக்கு நல்லா இந்த மாதிரி பண்ணி கை வச்சு நல்லா தட்டிட்டிங்கன்னா மிச்சம் உள்ள ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். இப்போது அதை ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா போட்டு கொஞ்சம் நேரம் சென்று திருப்பி விட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. போட்ட உடனே கரண்டி வச்சு கலந்துடாதீங்க. எண்ணெயெல்லாம் குடிக்காது, நீங்கள் கவலையப்பட வேண்டாம். நல்லா அது இந்த மாதிரி ப்ரௌன் அதை பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சதை வந்து சென்டரில் லேசாக அப்படி கட் பண்ணிங்கனாலே கட் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 ப்ரெட்டோட பீசஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பட்டர்லாம் பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் அப்ளை பண்ணலை. நம்ம வெங்காய மசாலா இருக்குல்ல, அதுலேருந்து 1 ஸ்பூன் இல்லைனா 1/2 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டை, கட் பண்ண முட்டை இருக்கு இல்லையா, அதை ஒன்று எடுத்து வச்சு இப்படி நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட கொடுக்க வேண்டியதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங்லலாம் வந்து ஒரு டீ காஃபி போடும்போது இல்லை குழந்தைங்க எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போதெல்லாம் அதை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக ஒரு ஸ்வீட் அண்ட் காரத்தோட 2 ஸ்நாக்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் கூட நிச்சயமாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் சேரும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.